ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கெட்ட பேசுகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க வந்துருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பிஆர் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். இன்றைக்கி சோலோ புஷிங் வந்து பிஆர் ஸ்கேர் வச்சு யூஸ் பண்ணேன். ஒழுங்காக ஸ்கேர் யூஸ் பண்ணாதனால இன்றைக்கும் நம்ம ஸ்கேர் தான் ப்ளே பண்ண போகிறோம். அட பாவி, அவ்வளோ இனிமையாக இருக்கான், அதில் இறக்கி விட்டான். இன்றைக்கி எல்லோரும் பாடி ஆக்க போகிறாங்க. அந்த ஒரு டிக்கெட் உள்ள போகுது, அந்த ஒன்று விழுந்துட்டு ஆல்ரெடி ஒன்று விழுந்து கீழே விழுந்து கிடக்கு. இன்னொன்று டிக்கெட்டு போட்டாங்க. இன்னொன்று 2 பேர் நாக்கு. இப்போ ஒருத்தன் சாவ போகிறான். அந்த 3 பேத்தில் ஒருத்தனை ரிவே பண்ணி விட்டாச்சு. மற்ற 2 பேர் சாவ போகிறான். பாருங்கள், இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி நடக்குமா இல்லையா நடக்கலையான்னு பாருங்கள். அந்த ஒருத்தன் அவுட்டு மேலே போயிட்டான். இன்னொருத்தன் இப்போ மேலேவும் போக போகிறான். பாருங்கள், சொன்னேன் இதில் இறக்கக்கூடாதுன்னு சொன்னாலும் இந்த வடக்கன்ஸுக்கு புரியவே மாட்டுக்கு. இப்படி தான் பண்ணுவானோ, நம்மளை தான் சீரழிப்பான். அவனை தூரப்போங்க. அவன் நம்ம கூட ரிவே பண்ணி விட்டவனும் அவன் அவங்க தான் போய் சாவேன்னு அவன் மாண்டாலாவே அடிவாங்க தான். பாருங்கள், நம்ம டீம்மேட்டை காப்பாற்றுறோம். நம்ம தான் நம்மளோட ரேங்கை இறங்கிடக்கூடாது. நம்ம தான் கஷ்டப்படணுமே தவிர அவனை பண்ண மாட்டாங்க. பரவாயில்ல, நம்ம பார்ப்போம். இன்றைக்கி MP40 கிடச்சிருக்குப்பா. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் கதையாக MP40 கை கொடுத்துருக்கு. வாங்க அடி வாங்க போகிறான். நம்ம அவன் வாட்டி நம்ம தான் ரிவே போட்டோம்னா ஒரு வழியே கிடையாது. பார்த்துக்கலாம். இன்னொரு MP40 கிடச்சாலும் பரவாயில்ல. இன்றைக்கி பங்கமாக வீடியோ ப்ளே கொடுக்கணும். அந்த பாருங்கள், சொல்ல முன்னாடி இன்னொரு MP40 கிடச்சிட்டு வீடியோ எனக்கு பங்கமாக எட்டு போகலாம். எனக்கு போயை கன்ஃபார்மாக அடித்தே தீரணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னோடய டார்கெட்டு. கன்ஃபார்மாக இன்றைக்கி நான் போய் கன்ஃபார்மாக எடுத்தே தீருவேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்னதை நடத்தி காட்டுவேன். இன்றைக்கி கன்ஃபார்மாக எடுக்கணும்னு நான் ஒரு ஆர்வத்தோடு வந்திருக்கேன். எனக்கு பிரச்சனை இல்லைந்தா. அவனையும் போட்டாங்க. இங்கே பாருங்கள், வாரவன் போகிறவெல்லாம் சொல் பேச்சை கேட்க மாட்டேங்கானே. அடிபட்டு சாதானே எத்தனை தடவை தான் ரிவே பண்ணி விட முடியும். கிட்ட ஒருத்தன் நாக்காய் கிடந்தால் நம்ம ரிவே பண்ணியாச்சு. இப்போ இன்னொட்டியும் ஒரு தடவை இப்போ பாருங்கள், ஒருத்தன் ரிவே பண்ணணும். இதுக்கு அடுத்த இன்னொட்டி 200 காயின் எடுத்து அவனை ரிவே பண்ணணும். ஒருத்தன் ஆஃப்லைன் போயிட்டாலும் சந்தோஷம்னு நினச்சிக்கணும், தப்பு இல்லை. ஒரே ஒருத்தனை வாட்டி ரிவே பண்ணணும். இது ஒன்று பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டென்ஷன் படுத்திடுவாங்க இந்த பயில்வனா. பாருங்கள், டக்குன்னு போகிறோம், காயின் எடுக்கிறோம், ரிவே பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்க்குற எல்லாம் லைக்கே பண்ண மாட்டேங்கிங்க. கொஞ்சம் லைக் பண்ணிவிட்டு பாருங்களேன். ஏன் காசாக பணமாக அந்த ஒரு லைக்கு பண்ணதுனால நீங்கள் குறைஞ்சி போக மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணி கொடுங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். நான் டெய்லியும் வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டெய்லியும் என்னோடய காமெடிஸுங்க முடியாது, நம்மளோட காமெடித்தனம், அவங்கள இதெல்லாம் ட்ரீட் பண்ணுறது பற்றி உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் நீங்கள் என்ஜாயாக இருப்பீங்க. அதேமாதிரி நானும் என்ஜாய் இருக்கணும் தான். நீங்கள் எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். என்னடா எனிமி நான் சவுண்டு கேட்கு. 2 பேர் ரிவே பண்ணி விட்டேனே. கிட்ட என்கிட்ட ஒருத்தனாக வந்து நிற்கலாம் பாருங்களேன். இந்த ஹிந்திக்காரங்க தொல்லை இப்படி தான் இருக்கும். நம்ம கடைசி வரைக்கும் உட்காந்து ரிவே பண்ணாலும் அவன் இஷ்டத்துக்கு தான் போவான். ஒருத்தன் கூட நன்றி விசுவாசமே இல்லை. விசுவாசத்தோடு இருந்தால் மட்டும் தான் என்ன பண்ண முடியும். இன்றைக்கி நான் வேறு வழி இல்லை. சோலோ புஷிங்னா அழகாக ஒரு நல்ல இடத்துல நின்று பொறுமையாக இறங்கி ஆடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எங்கே இருங்க, போகிறவெல்லாம் வாசிக்கல தான் எடுப்பான். நேற்றுலாண்ட மேட்சை பார்த்தீங்களா என்னன்னு தெரியல. அந்த சிஎஸ்ஸையும் பார்த்துட்டு போயிருங்க. நம்மளோட ஒய்டி யூடியூபர் ஃபுல் அண்ட் ஃபுல் வாசிக்கல தான். நேற்று ஒரு கிலோ நடிக்கவில்லை, அடித்த 2 கிலோ அவன் நாக்காவன அப்புறம் அடித்தது தான் மிச்சம். அந்த ஒரு பாடி விழுந்துட்டு எங்கே நிற்கான்னு தெரியல. இனிமே நம்ம இப்போ போனால் நம்ம டீமெட் நம்மளை அப்போ மொத்தத்துக்கு டீமை காலி பண்ணி வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அதனால் நான் போகலை. எங்கே உள்ளே எதுவும் நிற்கானா இனி. அந்த 2 பேரை போட்டாங்க. நான் பேக் அடிக்கிறத தவிர என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. பார்த்துக்கோங்க, நான் பேக் அடிக்கிறத தவிர ஒன்றுமே என்னால் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இதில் இந்த வீட்டிலே எனிமி காமிக்கு இப்போ நான் இறங்கி அடிக்க நான் என்னை ஒழுங்காக மெடிக்கிட் கூட இல்லை. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா பேக் அடிக்கணும். இதான் பொறுமையாக பேக் அடிக்கிறது தான் எனக்கு லாபம். நம்மளோட நம்மளுடைய ரேங்கை காப்பாற்றுற இந்த ஒரே வழி மட்டும்தான் என்னால் பண்ண முடியும். ஸ்கேர் இருக்குது, உங்களோட அந்த பிளேயிங்கை காமிக்கிறேன். ஸ்கேரோட பிளேயிங் எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சே தீரணும். அது மட்டும் இல்லாமல் MP40 இருக்குது. இன்றைக்கி M10 நான் யூஸ் பண்ண மாட்டேன், MP40 இருக்குது. அதனால் நான் இன்றைக்கி இதான் கன்ஃபார்மாக இதான் கடைசி வரைக்கும் புஷ் பண்ணுவேன். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எப்போ கோப்ரா MP40 வருதோ அன்றைக்கி ரிட்டன் பேக் வரும்போது அன்றைக்கி எடுக்கிறோம், பங்கமாக அடிக்கிறோம், எல்லாத்தையும் மேட்சை முடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதான் சொல்லணும், அப்போமே சொல்லணும்னு நினச்சேன். இந்த கரையை விட்டு அந்த கரைக்கு போனால் தான் ரிவே பண்ணதுக்கும் காயினை கலெக்ட் பண்ணி விட முடியும். பார்த்துக்குங்க, நம்ம கல்வாரி மேப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு பிளேசஸ் கொஞ்சமாக தான் தெரியும். நெக்ஸட்ரா தெரியும், பிரச்சனை இல்லை. பர்மோடா தெரியும், பிரச்சனை இல்லை. நான் எனக்கு A94 யூஸ் பண்ணலாமா சொல்லுங்கள். நீங்கள் சொன்னீங்கன்னா பண்ணலாம். சொல்லுங்க. எனக்கு ஒரு ஆசை இருக்குது A94 யூஸ் பண்ணலான்ட்டு. பாருங்கள், கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் டோக்கனை. டக்குன்னு இவங்களை ரிவே பண்ண M4A1 கிடக்குது. வேணாம், M4A1 வச்சுட்டு நாங்கள் ஒன்றும் விளையாட முடியாது. வேணாம், ஸ்கேரே போதும். அது M4A1 இருந்தால் கூட பெஸ்ட்டாக இருக்கலாம், பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ்.
பாருங்கள், பங்கமாக எடுத்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். கில் அடிக்கல தான் இருக்கட்டும், அது பிரச்சனையே கிடையாது. நம்ம டீமெட்டை மொத்தம் இப்போதைக்கு மொத்தம் 3 தடவை ரிவைவ் பண்ணுறோம். இப்போ 4வது தடவை ரிவைவ் பண்ண போகிறேன். பார்த்துக்குங்க, எத்தனை தடவை தான் ஒரு மனுஷன் ரிவைவ் பண்ணுவான்? 5வது தடவை உட்காந்து ரிவைவ் பண்ணியாச்சு. பார்த்துக்குங்க, இதோட 5வது ரவுண்டு பண்ண போகிறேன். பார்த்துக்குங்க, இவன் விளையாடவும் மாட்டாங்க, நம்மகிட்ட தான் தொல்லை பண்ணுவானுவோம். இந்த வடக்கன்ஸை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஃபஸ்ட் இருக்கணும் போகணும், ஆனால் சப்போர்ட்டுக்கிட்ட நிற்கணும். பார்ப்போமே என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரில. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணுறான்னு தெரியலை. நம்மக்கிட்ட இறங்கிட்டானா எப்படி? அப்பா நம்மக்கிட்ட இறங்கியிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். வேண்டாம், டோக்கன் கலெக்ட் பண்ணி விட்டதுக்கு முன்னாடி கேட்கணுமே, தந்தால் தானே பண்ண முடியும். ரிவே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படிலாம் படாப்படுத்திட்டாங்கன்னா எங்கள் டீமெட்டு என்ன பண்ண இப்படி தான் எனக்கு வராங்க. கிடைக்க டீமெட்டு இப்படி தான் விளையாட போகிற கூட ஒருத்தனை சப்போர்ட்டுக்கு நிற்கானா, அதை நம்பி கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். காயின் தெரியுது எதில் கிடக்கு, எந்த முன்ன கிடக்கு. எப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 400 காயின் கிடச்சிருக்கு. 400 காயின் வச்சு ரிவைவ் பண்ணி விட முடியுமான்னு தெரியல. இல்லைனா நம்மளோட ஸ்கேருக்கு நம்ம 4x ஸ்கோப் வாங்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதான் வாங்கிட்டாலும் ஒருபடி நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அதான் பிரச்சனை கிடையாது. அவனை ரிவே இல்லாமல் ரிவே பண்ண முடியாது. 4x ஸ்கோப் வைக்கிற வேண்டியதான், வேறு வழியே இல்லை. எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவனே டோக்கன் கேட்குமா, அவன் தந்தானா பார்ப்போம். டே வாடா, வரமாட்டேக்கான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் வரானோட்டே. டோக்கன் கொடுக்க சொன்னால் எங்கே போகிறான் பாருங்களேன். கூப்பிட்டு சொல்லியாச்சு, டோக்கன் தானாச்சு. இதுக்கு மேலே வேண்டிய என்ன சொல்ல முடியும்? ஒன்றுமே சொல்ல முடியாது. அவ்வளோதான், இடத்த மட்டும் காலி பண்ணால் போதும். அவனுக்கு நான் சொல்கிறது புரிய மாட்டேங்குது. டோக்கன்கிற பாயின்னு சொல்லியாச்சு, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. போக வேண்டியதான். நம்மளோட 4x ஸ்கோப்பை வாங்கிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். வரண்டா போகிறான், ஃபாலோ மீன் கொடுப்போம். வந்தானா ஓகே, சேர்த்துக்கிட வேண்டியதான், வேறு வழியே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ஏதோ ஒரு கற்பாடு வருதுன்னு நினச்சேன், நம்மளால தான் வரான். 4x ஸ்கோப் வாங்கியாச்சு, பிரச்சனை கிடையாது. நம்ம சோன் வருது, மெடிக்கிட்டு இருக்குது. நம்ம பாட்டு இந்த இடத்த விட்டு பேக் அடித்தா போதும். இந்த இது ஒன்று பண்ணால் போதும், வேறு எதுவுமே பண்ணண்டா. ஒரு படிக்கே இந்த ஒன்று பண்ணால் போதும். போய்கிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம வாரவனை மட்டும் ஒரு வாசிக்கில் அடிக்க முடிஞ்சாலும் நமக்கு கிடைச்சாலும் நம்ம சந்தோஷம்னு எடுத்துக்கிட வேண்டியதான். இன்றைக்கி பார்த்துக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் இன்றைக்கி சுச்சுவேஷனில் நான் இருக்கேன். உங்களுக்கே தெரிஞ்சுக்கிட்டு என்னோடய சுச்சுவேஷன் இப்படி பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்னே. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, சளி ஓவராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மாத்திரை டேப்லெட் எல்லாம் போட்டு பார்த்தாச்சு, ஒன்றுமே கேட்க மாட்டேங்குது. அதனால தான் கொஞ்சம் என்னால் என்னோடய குரல் சேஞ்ச் ஆகிருக்கும். நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்கிறீங்க. நான் கூடிய சீக்கிரத்தில் பழைய கெட்டவனோட உங்கள் வாய்ஸோடு நான் வருவேன். என்னுடைய வாய்ஸோடு கம்பேக் பண்ணுவேன். இங்கே பாருங்கள், ஃபாலோ மீ கொடுக்க வாரான், பிரச்சனை இல்லை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தவனை ரிவைவ் பண்ண வழி பார்ப்போம். நம்மளோட டீமெட்டை எப்படியாவது MP40 இன்றைக்கி மாற்றலை, அதனால பிரச்சனை இல்லை. இங்கே எனிமி இருக்கலாம், சொல்ல முடியல. இந்த ஸ்னைப்பர் இப்போ நான் ஆடுற நிலமையில் இல்லை. நம்ம மொத்தத்துக்கு நம்ம டீமெட் எல்லாம் இருந்தாங்கன்னா ஆடலாம். இப்போ அதுவும் இல்லாமல் இருக்கோம், பார்த்துக்கலாம். சரி, இது இருக்கிறது போதும். டே எங்கடா அடிக்கி என்ன மாட்டான், சும்மா என்ன மட்டும் அடிக்குங்கடே. அடாப்பாவி, சும்மா முன்னாடியே நின்றுருக்கான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டீமெட்டு பிரச்சனையால் எனிமியை விட்டாச்சு. அவன் நம்ம ஆள் வாசிக்கில் எடுத்துட்டான். ஹெல்ப் மீடா. அடப்பாவி, வாசிக்கில் எடுத்தேன். அங்கே இருக்க எங்கே நிற்காம இருக்க. நம்ம கில்லு போச்சு. சரி, கில்லை தான் எடுத்துட்டான், பிரச்சனை கிடையாது. இப்போமா ரிவைவ் பண்ணுடா. வாடா அப்பா எப்படியும் வந்துட்டான். க்ளோவால் போடாமல் ரிவைவ் பண்ணுதான், இது தப்பு ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் ஜோன்கிட்ட வரும்போது இப்படி பண்ணோன்னா யாருனாலும் அடிச்சிடுவாங்க, ஈஸியாக அடிச்சிடுவாங்க. என்றைக்குமே இப்படி ஒரு தப்பை பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். என்றைக்குமே லாஸ்ட் ஜோன் ஃபைட்டு எடுக்கும்போது க்ளோவால் போடாமல் ரிவைவ் பண்ணிடாதீங்க. தயவு இந்த ஒரு தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இது ரொம்ப பெரிய மிஸ்டேக்காக ஆகி போயிடும். நமக்கு பெரிய சாட்டிஸ்ஃபைடாக ஆகி போயிடும். நிலமை அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு கொண்டு தள்ளி விட்டுறோம். பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். என்னை பார்த்து கற்றுக்கிட்டிங்கன்னா ஓகே தான். A94 எடுத்துடலாமா? 4x ஸ்கோப்பரை மாட்டணும். 4x ஸ்கோப்பு வாங்கி வச்சும் வேல்யூ இல்லாமல் இருக்கா. அப்படின்னா நம்ம A94 எடுத்துட வேண்டியதான். பரவாயில்ல, A94 போட இல்லை என்னது போடலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் ஒரு மைண்ட் செட்டில் வந்தது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அன்றைக்கி நம்மளுடைய ஃபேமஸ் நம்ம ஸ்கேர் வச்சு ப்ளே பண்ணுறேன்னு எனக்கு ஒழுங்காக பண்ணக்கூட இல்லை. ஒரு கிலோ தான் போட்டேன். இன்றைக்கி ஸ்கேரே எடுத்துட்டேன் உங்களுக்காண்டி பண்ணதுக்காண்டி ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அது A94 கீழே போட்டதாச்சு. எவல்யூஷன் எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது கொஞ்சம் டைம் எடுக்கட்டும்னு ஒரு 20 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு 10 நாளில் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 100க்கு 100 சொல்லிட்டேன். ஒரு 10 நாளில் எடுத்துடலாம். கொஞ்சம் 10 நாள் மட்டும் எனக்காண்டி வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் வரோம். எனக்கு வார ஆஃபர் எல்லாம் 190 ரூபாய்க்கு தான் வருது. இந்த கருணாக்காரன் நமக்கு 190 ரூபாய்க்கு தான் கொடுக்கான். நம்ம அவன் சொல்கிறேன், தப்பாக நினைக்கிறீங்க.
நமக்கு என்ன தேவை? 30 ஆஃபரு, குறைஞ்சது 50 ஆஃபரு, 9 ஆஃபரு, 10 ஆஃபர்லாம் கொடுக்க மாட்டாங்க. 40 ஆஃபரு, 70 ஆஃபரு கொண்டு வந்தால் 190 தான் நிற்கும். நல்ல ஃபெசிலிட்டியாக அப்படின்னு போட்டு 1000 ரூபாய்க்கு ஏதாவது கண்ணை கொடுக்கும். ஒன்றத்துக்கு ஆகாதது தான் தர மாட்டேன். நம்ம தலையில் கெட்ட பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போனா அப்படி எடுக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தான் டைமண்ட் டாப்பப்பே பண்ணாதீங்க. ஓசியில் எவ்வளோ நல்ல நல்ல கன் ஸ்கின்ஸ்லாம் கொடுப்பாங்க, அதை வச்சு யூஸ் பண்ணுங்கள். பிரச்சனையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், என்னை கூப்பிடாமலே போய் அர்ஷனல் ஸ்கிப் ஓப்பன் பண்ணிட்டான் பாருங்கள். அதில் எப்படி ஒன்றுக்குமே ஆகாத பொருள் தான் இருக்க போகுது எப்படி தெரிஞ்சு பாருங்கள். நான் சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன். சொன்னேன்ல, ஒன்றத்துக்கு ஆகாத கண்ணு தான் இருக்கோன்னே பார்த்தீங்களா. எல்லாம் டம்மி இதில் இருக்குது. 3 லெவல் சிப்பு கிடையாது. போமோசோ அந்த பெர்மோசான்னு ஒரு கன் இருக்குல்ல, அது மட்டும் தான் 3 லெவலு. மிச்சம் எல்லாம் 1 லெவலுக்கு வேஸ்ட். ஓப்பன் பண்ணாமலே இருந்திருக்கலாம். இந்த துட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பேமெண்ட் வாங்கி டாய் அதுக்கு முன்னாடி வேண்டாம் ஓடலான்ட்டு. அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓடிட்டான். நம்மகிட்ட தப்பிச்சிட்டான். என்ன செய்ய, பரவாயில்ல. நம்ம உள்ளே போய் எப்படியாவது ஒரு வாசிக்கில் எடுக்க முடிஞ்ச அளவு கூட பார்த்துட வேண்டியதான். அவன்னா என்கிட்ட ஓடக்கே நம்ம டீமெண்ட்லாம் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மகிட்ட வாசிக்கில் எடுக்க அவன் எவ்வளோ ஆர்வமாக இருக்கான் பார்த்துக்கோங்க. பரவாயில்ல, எனக்கு கில்லு வருது முக்கியம் இல்லை. நான் என்கிட்ட நீங்கள் எவ்வளோ நம்ம வீடியோவை பார்த்து எவ்வளோ ஹாப்பியாக வரீங்க, அது போதும். எனக்கு கில்லெல்லாம் தேவையில்லை. கில் அடித்தாலும் ஒன்று தான். கில் அடிக்காமல் எனக்கு ப்ளஸ்ஸு வேணும். எனக்கு அதான் ஒன்று. அங்கே பாரு, டாய் ஆனால் பாவி 3x ஸ்கோப் 4x ஸ்கோப் போட்டு இவ்வளோதான்னா இப்போ 3 லெவல் பண்ணிருக்கணும் அந்த கண்ணை. சரி, அவன் வாசிக்கில் எடுத்துட்டான், அது பிரச்சனை கிடையாது நமக்கு. நம்ம இங்கே பாரு, இன்னொருவாட்டி அதே தப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணேன். ஏன் ஃப்ரெண்ட்ஸ், யார் சாமி இவன் ஓயாமல்? அங்கே பாருங்கள், நானும் அதே தப்பாக பண்ணிட பார்த்தேன். பின்னாடி ஒரு க்ளோவால் போனதும் நான் கவனிக்கலை. அதனால் நான் போடாமல் இது பண்ணிகிட்ருக்கேன், மெடிக்கெட் போட்டுக்கிட்டுருக்கேன். இப்படி ஒரு தப்பு பண்ணுறாதீங்க, சொல்லி தந்துட்டேன். நீங்கள் தான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிடணும். பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். சொல்லித்தரது யாரு, கற்றுக்கிட்டது உங்கள் டேலண்ட்டு. ஏன்ட்டு கற்றுக்குங்க, ஓகே தானே? நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன். எனக்கு வீடியோ பார்க்குற எல்லோரும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு லைக் மட்டுமா அது பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வேறு எதுவுமே வேணாம். இல்லை, ஒரு லைக் மட்டும் பண்ணுங்களேன், ஒரு சப்ஸ்கிரைப். இந்த 2 மட்டும் பண்ணால் கூட ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படியோ பைக்கை எடுத்துட்டான், பிரச்சனை கிடையாது. ஆனால் எனிமியும் 2 எனிமி இருக்காங்க. எங்கே நிற்கான்னு தெரிய மாட்டேங்குது. எனிமி ஒரு கில் 1 கில் ஓசிக்கில் மட்டும் எடுத்திருக்கான். பார்ப்போம், இன்னும் 2 எனிமி இருக்காங்க. என்ன பண்ணுறான்னு தெரியலையே. நம்ம ஆள், நம்ம டீம்மேட்டு. பார்ப்பேன், எதாவது நல்ல முடிவு நமக்கு கிடைச்சா லாபம் தான். இல்லைன்னா தான் நம்ம தான் பாவம். ஐயோ பாவம், நம்ம வாசிக்கில்லாம் எடுத்தாலும் நம்ம என்ன பண்ண முடியும்? எனிமையை பார்த்து நம்ம குறிக்க நம்ம கில்ல அப்படியே வாசிக்கில் எடுத்தால் அப்போ நம்ம அவன் கில்ல வாசிக்கில் எடுக்க வேண்டிய டைம் எடுத்து ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வாடா டாய். ஆனால் வீட்டுக்குள்ளே ஓடிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். சை, அவன்கிட்ட வார வேலை அப்படி தான் பண்ணுதான். இருறா, அவனை முடிக்கேண்டா. அங்கே பாருங்கள், வாசிக்கில் எடுத்துட்டான். 2 கிலோ வாசிக்கில் எடுத்துட்டான். சரி, போனால் போதும். மெடிக்கிட்டுலாம் ரிப்பேர் கிட்டுமா சுற்ற வேண்டிய நிலைமைக்கு கொண்டு வந்து விட்ருவாங்க. நமக்கு இப்போ என்ன தான் பண்ண, இப்படிப்பட்ட டீம்மேட்டு தான் நமக்கு இருக்காங்க. சரி போவோம், M10 போடும். நம்ம MB40 நம்மளை கை விட்டுட்டு பரவாயில்ல. M10னா இதுலேருந்து எக்ஸ்ட்ரா டேமேஜ் போகும், அதனால் பிரச்சனை இல்லை. எவல்யூஷன்லேயே ஷார்ட் ரேஞ்சில் கிங்குன்னா நம்மளோட தலைவன் கோபுரா ஒன்லி தான், வேறு எதுவுமே கிடையாது. அது தெரிஞ்ச கதை தான். நம்ம எடுத்துகிட்டு போவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடிக்கிறோம், கன்ஃபார்மாக மேட்சை முடிக்கிறோம். ஏன்டா ஸ்டெக் ஆகி போயிருந்தா? இல்லையே, ஸ்டெக்லாம் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ ப்ராப்ளமா? இல்லையே, ப்ராப்ளமும் இல்லை. அப்போ எதுக்கு எனக்கு அடிவங்க தான்? அட பாவி, ஸ்கேரை எடுத்துகிட்டு நிற்கிறான்ப்பா. M10 எடுக்க போல இப்போமா அடிக்கணும். அட்ரா, வாசிக்கில் கூட கிடைக்க மாட்டேங்க. அந்த கில்லையும் எடுத்துகிட்டு போயிட்டான். 3 கில்லு எடுத்துட்டான். பரவாயில்ல, இன்னும் 1 கில்லையாக நம்ம அடிப்போம். வின்னிங் ஷாட்டாக நம்ம அடிப்போம். இருறா, எங்கடா போகிறேன்? அட பாவி, 4 கில்லு எடுத்துட்டான். வாசிக்கில் தான் எனக்கு போச்சு. சரி பரவாயில்ல. வீடியோ பார்க்குற எல்லோரும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கே பாருங்கள், பரவாயில்ல. கில்லே அடிக்காமல் போய் எடுத்த ஒரே மேட்ச்னால் நான் இந்த மேட்ச்சை தான் நான் சொல்ல முடியும். வேறு வழியே எனக்கும் இல்லை. பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 38 ப்ளஸ் ஆகிருக்குது. கவனிக்கலாம், நான் தப்பாக சொல்லிட்டேன். ப்ளஸ் ஆகிருக்குது பாருங்கள். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒரே ஒரு கில்லு கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.